ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க டே ட்ரேடராக இருந்தால் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா ஆவரேஜ் பண்ணுறது. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கீழே போகும்போது நீங்கள் ஒரு 30 ரூபாவில் எடுத்திருந்தீங்கன்னா அது இன்னும் குறையும் இல்லையா? இப்போ 15 ரூபா ரேட்டு கூட வருதுன்னு வச்சிங்களேன். ஃபர்தராக அங்கே போயிட்டு ஆவரேஜ் பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இது மிக மிக மோசமான ஒரு தவறான ஒரு நடவடிக்கை. இதை நீங்கள் செய்யவே கூடாது. நம்மளோட இன்டென்ஷன் எப்போவுமே எக்ஸாக்டான பாயிண்ட்டு எங்கே இருக்குது என்ட்ரி ஆகிறதுக்கு, அதை மட்டுமே தான் நம்ம ஆய்வு செய்யணுமே தவிர சார்ட்டோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசை அலைப்பாய விடக்கூடாது. நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படின்றத தான் அலசணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்குள்ளெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக லாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டே ட்ரேடராக இருக்கும்போது அதை கேரி ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கெலாம் கொண்டு போவீங்க. அது இன்னும் அதிகமான ஒரு லாஸை உருவாக்கும். ஆக டே ட்ரேடராக இருந்தால் அன்னைக்கே ட்ரேடிங்கை முடிச்சிருங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே முடிங்க. அதே போல் ஆவரேஜ் பண்ணவே கூடாது, பண்ணாது.